இந்தியாவுல 7 கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதுல 7வது கடைசி கட்ட தேர்தல் நடைபெறும்போது, மோடி கன்னியாகுமரியில் தியானம் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழல்ல பாஜகவுக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலாக அவர்கள் ஒரு சர்வே எடுத்திருக்கிறார்கள். அந்த சர்வேல 200 இடங்களை தாண்டுவதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கிறது. இதற்கு காரணம் எதிர்க்கட்சிகளுடைய வலுவான கூட்டணி மட்டுமில்ல, சொந்த கட்சியிலேயே குழிப்பறிப்பு நடந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் RSS இம்முறை தேர்தலில் ஆர்வம் காமிக்கல. ஏன்னா 3வது முறையாக மோடி ஆட்சி அமைத்தால் அது RSSக்கு எதிராக அமையும். RSSஐ விட பாஜக பெருசாக வளர்ந்துடும். அதன் பிறகு RSS பிடியிலிருந்து பாஜகவை மோடி விடுவித்து விடுவார். அதுவும் இல்லாமல் இந்த முறை முழுமையான டெம்மை மோடி முடிக்க விரும்பவில்லை. அவர் தன்னுடைய வாரிசாக அமித்ஷாவை அறிவித்துவிட்டு இடையிலேயே அமித்ஷாவுக்கு பிரதமர் பதவியை கொடுக்க நினைக்கிறாரு. RSS விரும்பக்கூடிய ஆட்கள் யாரும் எதிர்காலத்தில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடாதவாறு மோடி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் RSS இந்த முறை தேர்தலில் அடக்கி வாசிச்சது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா 2014லும் 19லும் RSS தலைவர்களுடைய பிரச்சாரம் உச்சமாக இருந்தது. RSSஐ சார்ந்தவர்கள் எல்லாருமே மோடிக்கு வாக்கு கேட்கிறாங்க. ஆனால் இந்த முறை மோகன் பகவத் உள்ளிட்ட RSS ஆட்களை ஊடகங்களில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியல. தேர்தல் பிரச்சாரங்களிலும் அவர்களுடைய முகங்களை காண முடியல. இதற்கு என்ன காரணம்னா, மோடி ஆட்சிக்கு வருவதை எதிர்க்கட்சிகளும் மக்களும் எப்படி விரும்பவில்லையோ அது போலவே RSSம் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா RSS உடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அமித்ஷா கூட்டணியிலிருந்து பாஜகவை விடுவிக்கணும். அதற்கு பதிலாக அந்த இடத்துக்கு நிதின் கட்கரியையும் யோகி ஆதித்யநாத்தையும் கொண்டு வரணும்னு நினைச்சது. இதன் விளைவாக இந்த தேர்தலில் பாஜக தோத்தாலும் பரவாயில்ல, மோடிக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு RSS உள்குத்து வேலைகளை செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். எப்பவுமே RSS உடைய கோட்டை என்று மகாராஷ்டிராவை தான் குறிப்பிடுவார்கள். RSS உடைய தலைமையகமும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூரில் தான் அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் குஜராத்தும் கூட பம்பாய் பிரசிடென்சி உள்ளதா இருந்தது. பிற்காலத்தில் மொழிவாரி மாகாணங்களாக பிரியும் போது குஜராத் தனி மாநிலமாக போய்விட்டது. அந்த காலகட்டத்திலிருந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய RSS காரர்களுக்கும் குஜராத்தில் இருக்கக்கூடிய RSS காரர்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி நிலவி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் குஜராத்தியர்களுடைய கை ஓங்க ஆரம்பித்து விட்டது. குஜராத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாமே ரொம்ப வளமாக வளர ஆரம்பித்து விட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய RSS தலைவர்களுக்கு நல்ல ஃபண்டிங் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த அடிப்படையில் பார்க்க போனால் 90களுடைய மத்தியிலேயே குஜராத்தை RSS பிடித்து விட்டது. RSS பிடித்து விட்டதுன்னா பாஜக RSS உடைய அரசியல் முகம் பாஜக பிடித்து விட்டது. இன்று வரை குஜராத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் 95ல் தொடங்கி இன்று வரை பாஜக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மகாராஷ்டிராவில் அப்படியான ஒரு நிலைமை இல்லை. அங்கு ஆட்சி மாற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அங்கு RSSஆல் முழுமையாக பாஜகவை தொடர்ச்சியான வெற்றிகளை பெற வைக்க முடியவில்லை. இப்படி ஒரு போட்டி இருக்கு. இந்த போட்டியை நீங்கள் பின்னணியில் வைத்துக் கொண்டுதான் இப்போ நடக்கக்கூடிய அதிகார மோதல்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர், சர்ச்சைக்குரிய ஒரு தலைவர் சஞ்சய் ராவத். சஞ்சய் ராவத் எடக்கு மடக்கா ஏதாவது பேசினாலும் அவர் பேசுவதில் உண்மை நிச்சயமாக இருக்கும். அந்த உண்மை தன்னை பாதிக்கிறதா, தன்னை சார்ந்த கட்சியை பாதிக்கிறதா, இதை பற்றிலாம் அவர் எப்போவுமே கவலைப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சஞ்சய் ராவத் சமீபத்தில் ஒரு விஷயத்த சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நிதின் கட்கரியை தோற்கடிப்பதற்காக மகாராஷ்டிரா பாஜக வேலை பார்க்கிறது. குறிப்பாக பட்னாவிஸ் நிதின் கட்கரியை தோற்கடிப்பதற்காக பெரும் பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ராவத் சொன்னதுமே ஒட்டுமொத்தமாக அது ஒரு பெரிய அதிர்வலைகளை வடக்கில் ஏற்படுத்திச்சு. 3வது முறையாக நாக்பூர் தொகுதியில் நிதின் கட்கரி போட்டியிடுகிறார். அவர் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சராகவும் இருந்து வருகிறார். அவர் பாஜகவுடைய முக்கியமான ஒரு தலைவர். RSS சித்தாந்தங்களில் ரொம்பவும் பிடிப்புமிக்க ஒரு தலைவர். அவரை தோற்கடிப்பதற்காக மகாராஷ்டிரா பாஜக ஏன் வேலை பார்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பின்னணியில் மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, RSS தங்களுக்கு போட்டியாக மகாராஷ்டிராவிலிருந்து நிதின் கட்கரியும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து யோகி ஆதித்யநாத்தையும் வளர்த்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு பெரிய பாதிப்பாக முடியும். எனவே ஆரம்ப கட்டத்திலே இவங்களை தடுத்து வைக்கணும். இப்போதைக்கு யோகி ஆதித்யநாத் மாநில அரசியலில் தீவிரமாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே 5-6 முறை எம்பியாக கோரக்பூர் தொகுதியில் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவரை உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு முதல்வராக மாற்றிவிட்டதன் மூலமாக அவரை மாநில அரசியலுக்குள் அடக்கிவிட்டோம். ஆனால் நிதின் கட்கரியோ தொடர்ச்சியாக MP தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் ஜெயித்து
ஒன்றிய அமைச்சராகவும் ஆகி கொண்டிருக்கிறார். அவர் வளர்ந்தால் அது தங்களுக்கு பிரச்சனை என்று மோடி, அமித்ஷா கருதுகிறார்கள். அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் தேவேந்திர பட்னாவிஸ் நிதின் கட்கரி தோற்கடிக்க உறுதி பூண்டு இருக்கிறார். அதனால தான் நாக்பூரில் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட நிதின் கட்கரியோட ஃபோட்டோவை வந்து எங்கேயுமே அவங்க வந்து பயன்படுத்துவது இல்லை. நிதின் கட்கரியை லைம்லைட்ல இருந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிதின் கட்கரியை நாக்பூர் தவிர்த்து வேறு எங்கேயுமே யாருமே பார்க்க முடியல. ஆனால் 2019 சரி 2014 சரி அப்போது நடந்த தேர்தல்கள் எல்லாம் நிதின் கட்கரி பிஜேபியுடைய ஒரு ஸ்டார் கேம்பெயினராக இருந்தார். இந்த முறை அவரை எங்கேயுமே கேம்பெயின் பண்ண விடாமல் பிஜேபியில் ஒரு உட்கட்சி தடையை போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மட்டுமல்ல, நீண்ட காலமாகவே நிதின் கட்கரி மேல மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. 2014 மோடி பிரதமரானதுக்கு பிறகு நிதின் கட்கரி வீட்டுக்குள்ள டெலிஃபோன் எல்லாம் ஒட்டு கேட்கப்படுகிறது, அங்க வந்து பக்கிங் மிஷின்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே குற்றச்சாட்டு வந்தது. அதன் மூலமாக நிதின் கட்கரியுடைய நடவடிக்கைகளை மோடியும் அமித்ஷாவும் நீண்ட காலமாகவே வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நிதின் கட்கரிக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தாலும் கூட அவர் இவ்வளவு காலமாக அமைதியாகத்தான் இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை வெளியில தெருவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் இது போல இருந்து கொண்டிருக்கார். மேலும் RSSம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இது போல வெளிப்படையா நீங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அது வாக்காளர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில நமக்கு பலவீனமாகி போயிடும். நாம உள்ளுக்குள்ள இருந்துட்டே போராடுவோம், நமக்கான உரிமைகளை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு RSSம் நிதின் கட்கரிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிதின் கட்கரி கடந்த ஆண்டு வந்து வெளிப்படையாகவே அவருடைய உள்ள குமுறல்களை எல்லாம் கொட்டிவிட்டார். இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு செயல்பாட்டாக மட்டும்தான் இருக்கிறது. இதுல நம்முடைய RSS கோட்பாடுகளுக்கோ சிந்தனைகளுக்கோ கொள்கைகளுக்கோ எல்லளவும் இடமில்லை. இது ரொம்ப வேதனையான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைமுகமாக மோடி, அமித்ஷா இரட்டையர்கள் பாஜகவில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலை வந்து குறை சொன்னார். மேலும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நிறைய தொழில் சார்ந்த வாய்ப்புகளை எல்லாம் இவங்க 2 பேரும் வந்து குஜராத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாநில உரிமையும் பேசக்கூடியவராக இருந்தார். இது எல்லாமே வந்து நிதின் கட்கரிக்கும் மோடி, அமித்ஷா கும்பலுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு மோதலை வந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, RSS உடைய மகாராஷ்டிரா லாபி, குஜராத் லாபி ரெண்டுமே வந்து மோதிக்கொள்கிறது. அதனுடைய முகங்களாகத்தான் நிதின் கட்கரி ஒரு புறமும் மோடி, அமித்ஷா இன்னொரு புறமும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வரும்போதெல்லாம் நிதின் கட்கரி தன்னை முதல்வர் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக அவருக்கு அங்கு முதல்வர் பதவி மறுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதற்கும் இந்த குஜராத் லாபி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. மேலோட்டமா பார்த்தோம்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நிதின் கட்கரி ஒரு முக்கியமான தலைவர். நீண்ட காலமாக RSSல் பயணித்து பாஜகவில் முக்கிய பொறுப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கும் பாஜகவுடைய இன்னொரு மாநிலத்தை சார்ந்த குஜராத்தை சார்ந்த மோடி, அமித்ஷாவுக்குமான உட்கட்சி அதிகார மோதல் மாதிரி தான் இது தெரியும். ஆனாலும் கூட நிதின் கட்கரியை தான் RSS இந்த விஷயத்தில் வந்து பேக்கப் செய்கிறது. அவர்கள் மோடி, அமித்ஷா மீது வைத்திருந்த அந்த காதலை வந்து இப்போ இழந்துட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கப் மூட்ல தான் RSS இருக்கிறது அப்படிங்கிறதை சொல்கிறார்கள். ஏன்னா நிதின் கட்கரி மோடி, அமித்ஷாவை விட RSSல் ரொம்ப தீவிரமாக இயங்கக்கூடியவர். RSSக்கு அவர் தான் வந்து ஒரு மூலதனமே அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு தொழிலதிபர்களிடம் பேசி RSSக்கு தேவையான நிதி ஆதாரங்களை எல்லாம் வாங்கி கொடுப்பதில் நிதின் கட்கரியை எப்போதுமே வந்து முதன்மையாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட நிதின் கட்கரி மேலெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டை மோடியே வந்து மறைமுகமாக சுமத்தினார். அதை வந்து RSSால தாங்கிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு தகவல். குறிப்பாக நிதின் கட்கரியுடைய துறையில வந்து சாலைகள் போடப்பட்டன, பாலங்கள் போடப்பட்டன. இதுல எல்லாம் வந்து கடுமையான ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு CAG ரிப்போர்ட்டே வந்து சொல்லி இருக்கிறது. இந்த CAG ரிப்போர்ட்டின் மூலமாக பாஜகவுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நிதின் கட்கரி ஒரு ஊழல் மனிதர் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. CAG ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு பாஜக இது எல்லாமே கட்கரியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு இதில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து கை கழுவி விட்டுட்டாங்க. நிதின் கட்கரி மீது வெவ்வேறு பிரஷர்கள் இதே மாதிரி ஊழல் பிரஷரை ஒரு முறை கொடுக்குறாங்க. இன்னொரு முறை என்னன்னா, நிதின் கட்கரியுடைய மகனுடைய காரில் ஒரு 7 வயது சிறுமியுடைய உடல் வந்து கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக அந்த சிறுமி வந்து ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸும் வந்து அவர் மீது வந்து இன்னமும் வந்து அவர் குடும்பத்தின் மீது இன்னமும் இருக்கிறது. இந்த பிரச்சனையில பாஜக நிதின் கட்கரியிடமிருந்து விலகி நிற்கிறது. இந்த விசாரணையை வந்து நான் எதிர்கொண்டுக்கிறேன், இது வந்து பர்சனலா என் மகன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நிதின் கட்கரி சொல்லியிருந்தாலும் கூட கட்சி தனக்கு ஒரு இக்கட்டான சூழல்ல துணை நிற்கல அப்படிங்கிற ஆதங்கம் அவருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிதின் கட்கரியை இவர்கள் ஒதுக்க நினைத்தாலும் நிதின் கட்கரியோ வேறு சில விதமான மூவ்கள் மூலமாக
கட்சியில் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா யோகி ஆதித்யநாத்துடனான அவருடைய நட்பு ரொம்ப பலப்பட்டு இருக்கிறது. மகாராஷ்டிராவுக்கு வரும்போதெல்லாம் நிதின் கட்கரி வீட்டுக்கு போய் அவரை பார்த்து பேசிட்டு போறதை யோகி ஆதித்யநாத் வழக்கமாக கொண்டிருக்கிறார். கட்கரியும் யோகி ஆதித்யநாத்தும் தான் எதிர்காலத்தில் பாஜகவுடைய முகங்களாக இருக்கப்பட வேண்டும் என்பதை RSSம் கூட விரும்புகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ 2024 தேர்தல் வந்திருக்கிறது. 2024 தேர்தலில் வெளிப்படையாக இவர்களுடைய மோதல் தெரியலனாலும் கூட கீழ்மட்டத்தில் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிராக செய்து கொண்ட உள்குத்து வேலைகளால் மகாராஷ்டிராவில் மிக கடுமையான ஒரு பாதிப்பை பாஜக இம்முறை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தேர்தலில் மோடி அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டியான இடங்கள் கிடைக்கலனா அப்போது RSS உள்ள புகுந்து மோடியிடமும் அமித்ஷாவிடமும் இருக்கக்கூடிய பாஜக அதிகாரத்தை பிடுங்கி நிதின் கட்கரியிடமும் யோகி ஆதித்யநாத்திடமும் கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு வடநாட்டு ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றன. எனவே டெல்லியில ஆட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்காக எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டும் ஒரு காரணமாக இல்லை. பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே கூட மோடி அமித்ஷாவுக்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள், கொடி பிடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்க்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.